On this special occasion of the 77th Chartered Accountants Day, we salute the dedication, integrity and professionalism of all Chartered Accountants who continue to the backbone of our financial and economic systems. This day marks the formation of Institute of Chartered Accountants of India, 1949, a momentous milestone that laid the foundation for an institution committed to excellence, ethics and nation building. First, I express our heartfelt gratitude to Sri T.R. Shivaram sir for accepting our invitation, gracing us with your presence and sharing your valuable insights on work-life balance. Your words will surely inspire our members and students to maintain balance while striving for excellence in the profession. We thank all the members and students who actively participate in the ICA flag hosting, upholding the dignity of the profession and celebrating the legacy and contributions of ICA to the nation. Actually, he is a managing director of Royal Classic Mills Private Limited, a 34 years old environment and social conscious company with 700 crores revenue with direct employment of 6,000 workers with a clean reputation with all statutory bodies, workers and society. I invite Mr. Sivaram sir to talk about the topic work-life balance. Thank you. Happy wishes for 77th Chartered Accountant Day who are shaping up the grown-up India. Within a year we will push Germany also behind. So this series goes this way: America, China, Germany and India. We are fourth. I'm sure the way India is progressing, we will become number 3 within a year. And definitely you chartered accountants are the backbone of any Indian enterprise or any business enterprise. The backbone are the auditors, CAs. So my hearty wishes for all of you. நிறைய திருப்பூரில் இருக்கோம், எல்லாம் தமிழ் தெரிஞ்சவங்க தான். அதனால் தமிழை தொட்டால் தான் அந்த உணர்வு வரும். நீங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கிற வேலையை தான் அந்த காலத்திலே வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, கருவியும் காலமும் செய்கையும் செயலும் அருவினையும் மாண்டது அமைச்சு அப்படின்னு. அதாவது ஒரு மதியுக மந்திரி எந்த கருவியை எந்த காலத்தில் என்ன செஞ்சால் எப்படி செஞ்சால் அரசன் வெற்றி அடைவான்னு சொல்லி மதியுக மந்திரிக்கு வந்து திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்கார். நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து உங்களோட ரோல் வந்து ஒரு என்டர்பிரைஸையும் பில்டு பண்ணுறது நீங்கள் அதுதான் பண்ணிகிட்ருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் புக்கு பார்க்குறது துவங்கி நிறுத்திக்காமல், ஐ நோ மெனி ஆஃப் யூ ஒரு ஆர்டரை எப்படி எடுக்கணும், என்ன ஓவர் ஹெட்ஸ் காஸ்டிங்கில் போடணுங்கிற வரைக்கும் வந்து ஒரு கிளையண்ட்டுக்கு, ஒரு அசிசிக்கு, ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு நீங்கள் கைடு பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இந்த ஒரு நல்ல நாளில் உங்களோட இணைஞ்சிக்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி. நான் வந்து வெளியே இது மாதிரி எந்த ஈவெண்ட்டுக்கும் போனதில்லை, போகிறதில்லை. பாலிசியாகவே வச்சுருக்கேன், என்ன பாசிட்டிவ் ஆஃப் டைம். நீங்கள் வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் டாபிக் கொடுத்தீங்க. ஆக்சுவலாக நான் வந்து 3 ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபேமிலி ரோல் ஆஸ் வி ஆல் டூ, பிஸ்னஸில் என்டர்ப்ரனர் ரோல் அண்ட் சோஷியல் ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கேன். 3லேயும் டைம் பேலன்ஸுங்கிறது ரொம்ப ஒரு மெஜிஷியன் ஜாப். அந்த 3ஐயும் ஒழுங்காக பண்ணணுன்றதுக்காக வேறு எந்த மேடையும் ஏறுறதில்லை. உங்கள் ஆஃபீஸ்க்கு ஒரு தடவை வந்திருக்கேன். ஒரு 2017 இன்கம் டேக்ஸ் பீப்புள் வந்து அவார்டு செரிமனி ஒன்று வச்சுருந்தாங்க. அதனால் இதே ஹாலில் ஒரு சேர் தள்ளி உட்காந்துருந்தேன். ஸோ தட் வாஸ் த ஃபஸ்ட் டைம் அண்ட் டுடே செகண்ட் டைம். இன்றைக்கி வந்ததுக்கு 3 காரணம். ஒன்று, நண்பன் பால்யகால சிநேகிதன் ஆர்எம்எஸோட அழைப்பு. அதனால் இது வரைக்கும் எனக்கு கேட்டதே இல்லை, அதனால் தட்ட முடியல. 1. 2வது ரீசன் வந்து ஒரு அறிவார்ந்த மக்களோட வந்து 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து நான் கொஞ்சம் விஷயம் உங்கள்கிட்ட கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சுயநலம். இது 2வது ரீசன். 3வது ரீசன் பின்னாடி சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பற்றி கேட்டிருக்கீங்க. மோஸ்ட் ஆஃப் அஸ் வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸில் டிஃபிகல்ட்டி அப்படின்னு ஃபீல் பண்ணால் அதுக்கு சொல்கிற ரீசன் வந்து, சார் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் பெரும்பாலானோர் சொல்கிற ரீசன். எங்கே டைம் இல்லைன்னா, ஒன்று ஒரு ஒர்க்கில் நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் முழு திருப்திக்கு பண்ண முடியல, அல்லது லைஃப்பில் உங்கள் பர்சனல் லைஃப்பில் உங்கள் இல்லத்துலேயோ நண்பர்கள்கிட்டையோ நீங்கள் உரிய நேரம் கொடுக்க முடியறதில்ல. இந்த டிஃபிகல்ட்டி நிறைய பேருக்கு இருக்கும். நான் பார்த்துருக்கேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸே ஆடிட்டர்ஸே ஹேர் கட் பண்ணாமல் வருவாங்க, ஷேவ் பண்ணாமல் வருவாங்க. நான் கேட்பேன், டே உன்னை நம்பி ஒரு கம்பெனி வந்து அவன் எதிர்காலத்தையே கொடுத்துருக்கான், ஆடிட்டர் பார்த்தாலே வந்து ஒரு நம்பிக்கையும் தைரியம் வரணும், உன்னை பார்த்தாலே பாவமாக இருக்கிற ஒரு ஆண்டர்ப்ரனரோட கஷ்டத்தை விட உன் கஷ்டம் அதிகமாக தெரியுது மூஞ்சியில்,
உன்னை பார்த்து எப்படிற உன் கிளையண்ட்டு வந்து பிரச்சனை தீரும்னு சொல்லி உரிமையோட கிண்டல் பண்ணுவேன். அதுக்கு சொல்கிற பதில் எங்கே டைமே இல்லை ராம், நான் அப்படி பிஸி இப்படி பிஸிம்பாங்க. அப்போ நான் கேட்டேன், அட எல்லாருக்கும் கடவுள் கொடுத்துருக்குது அந்த 24 மணி நேரம் தான். ஒரு 20 வருஷம் பின்னாடி நீ ப்ரொஃபஷனுக்கு வந்த காலத்து போ, அன்னைக்கு கூகுளில் இவ்வளோ விஷயங்கள் இல்லை, இவ்வளோ கேட்ஜெட்ஸ் இல்லை. இன்றைக்கி சேட் ஜிபிடின்றீங்க, போனால் என்ன வேணுமோ அது ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருது. இது மாதிரி டூல்ஸ் அன்றைக்கி இல்லை. இவ்வளவு ஏன் உங்கள் பாஷையிலேயே சொல்கிறேன்னே, ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட்ஸ் இல்லை. ஒரு அசஸ்மெண்ட்டுக்கும் போய் ஒரு அசிங் ஆஃபீஸர் முன்னாடி 1 மணி நேரம் காத்திருக்கணும். ஏன்னா அவர் இன்னொரு ஹியரிங்கில் பிஸியாக இருப்பார். அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஹியரிங் டைம், அப்புறம் போகிற நேரம் வர நேரம். மோர்ஸோ ஹியரிங் கோயம்புத்தூரில் இருந்தால் போகிறக்கு 1.5 மணி நேரம், அங்கே ஒரு 2-3 மணி நேரம், வர்றக்கு 1.5 மணி நேரம், ஹாஃப் அ டே. இன்றைக்கி ஃபேஸ்லெஸ்ன்னு ஒன்று வந்துச்சு. எவ்வளோ நேரம் மிச்சமாக இருக்குங்க. 20 வருஷம் முன்னாடிக்கும் 10 வருஷம் முன்னாடிக்கு இன்றைக்கி எவ்வளோ டைம் மிச்சமாக இருக்குது. அப்போ நம்ம ப்ரொடக்டிவிட்டி வந்து 2 மடங்கு 3 மடங்கு இன்றைக்கி அதிகமாகணும் இல்லைங்களா? அப்போ வேர் இஸ் த கொஷன் ஆஃப் பாசிட்டி ஆஃப் டைம். எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறது எங்கேருந்து வருது? என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒருத்தரோட மனசு சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் பார்க்குறனோ ஒழிய இது வந்து நிஜமாலும் நேரம் சம்மந்தப்பட்ட விஷயமாக பார்க்கல. அப்போ எப்படி ரெண்டுலேயும் எக்ஸல் ஆகிறது? வீட்லேயும் ஒரு குடும்ப தலைவனாக குடும்ப தலைவியாக மகிழ்ச்சியாக வந்து வீட்லேயும் ஐ ஷுட் லீட் எ ஹாப்பி ரோல். என்னோடய ஆஃபீஸில் ப்ரொஃபஷன்லேயும் ஐ ஷுட் லீட் எ ஹாப்பி ரோல். அப்படின்னா அங்கே தான் உங்களோட டாபிக் வருது, ஒர்க் லைஃப் பேலன்ஸ். முதல்ல உங்களோட நேரம், உங்களோட பர்சனல் டைம், உங்களோட உடம்பு நல்லா வச்சுக்கிறதுக்காக, அது இட் கேன் பி எ வாக்கிங், ஜாகிங், இட் கேன் பி ரன்னிங், இட் கேன் பி எ ஷட்டில், இட் கேன் பி யோகா, மெடிடேஷன். உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள் தினமும் அதிகாலை நாளை துவங்கிறது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தோட. இட் கேன் பி எ ஜூம்பா டான்ஸ். நிறைய கேர்ள்ஸ் இருக்கீங்க, நிறைய கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. இட் கேன் பி எ ஜூம்பா, கேன் பி எனி திங். 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் உடம்புக்கு கொடுத்துட்டா, ஏன்னா ஸ்ட்ராங் மைண்டினே ஸ்ட்ராங் பாடி தான். அதை கொடுத்துட்டோன்னா அந்த நாள் இனிமையாக துவங்குது. என்னோடய ரகசியம் ஒன்று சொல்கிறேன். காலையில் வந்து 5:45 to 6:45 நானும் ஒய்ஃபும் வாக்கிங் போவோம். என் மனைவிக்குன்னு கொடுக்குறது அந்த 1 மணி நேரம் தான். எனக்கு தெரிஞ்ச உலகத்திலேயே எந்த மனைவியும் 1 மணி நேரத்துக்கு மேலே ஹஸ்பண்டோட பேசுகிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. இவன் எப்படா விடுவாங்கிற அளவுக்கு பேசிடுறது அந்த 1 மணி நேரம். அடுத்த 23 மணி நேரம் எனக்கு ஃப்ரீ. அவங்க எதுக்கும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ இட் கோஸ் திஸ் வே. ஆஃபீஸில் அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு எல்லாம் ரொட்டீன் தெரிஞ்சது தான். நம்மளோட ஹெல்த் கேர் வந்து ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். அது ஒன்று இருந்துட்டு மிச்சம் எல்லாத்தையும் பில்டு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆனவங்கன்னா நம்மளோட எல்டர்ஸ், கல்யாணம் ஆக வரைக்கும் நம்ம அப்பா அம்மா நம்மளை பார்த்துக்குவாங்க. கல்யாணம் ஆகிட்டா ஆனால் அடுத்த நாள்லேருந்து எல்டர்ஸ்க்கு இனி அவன் நம்மளை மதிப்பானா, பொண்டாட்டி பேச்சு கேட்டு பின்னாடி போயிடுவானா, இந்த மாதிரி வந்து ஒரு பொசசிவ்னஸ் இருக்கும். ஸோ பேலன்ஸிங்கிறது நம்ம அம்மா அப்பா இல்லை மாமனார் மாமியார், கொஞ்சம் சிரிப்பு, கொஞ்சம் டைம், கொஞ்சம் கிண்டல் நக்கல், இவ்வளவு தான். இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. ஸோ எல்டர்ஸு, நம்மளோட ஸ்பௌசஸ், அப்புறம் சில்ட்ரன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நேரம். இந்த மாதம் ஒரு நாள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு டின்னருக்கு கூட்டிகிட்டு போயிருங்களேன், முடிஞ்சு போச்சு. இவ்வளோ தான். ஒரு பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஜாலியாக போகிற விஷயம். அடுத்ததாக ப்ரொஃபஷனுக்கு வரேன். ஒரு ஆஃபீஸ், ஒரு அலுவலகம் ரொம்ப மகிழ்ச்சியாக இனிமையாக போகணுன்னா நம்மளோட அசோசியேட்ஸ், நம்மளோட பார்ட்னர்ஸ், நம்மளோட சபார்டினேட்ஸ், ஒரு நல்ல டீம் இருந்தால் தான் ஒர்க்கில் ஷைன் பண்ண முடியும். எங்கே சிக்கல் வரும்னு பாருங்கள். நீங்கள் முதல்ல வந்து உங்கள் ஆஃபீஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும்னு நீங்கள் யூ ஆர் ரைட்டிங் எ புக் ஆஃப் ரூல்ஸ், எ செட் ஆஃப் ரூல்ஸ். ஒரு பேஜ் இருக்கலாம். காலையில் வந்தோன்னா இப்படி ஸ்டார்ட் பண்ணோம், இது செக் பண்ணோம், இது ரிப்போர்ட் பண்ணோன்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன் புக்கு இருந்துச்சுன்னா தான் அந்த அலுவலக துவக்கமே நல்லா இருக்குது. இல்லைன்னா சிலர் இருக்காங்க, அன்னைக்கு காலையில் வந்து அன்னைக்கு என்ன ப்ரியாரிட்டி ஒர்க்கோ அதை பண்ணுவோம் அப்படிங்கிறது. அது டெய்லி ஃபயர் ஃபைட்டிங் ஜாப். இது வந்து நம்ம ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபயர்மேன் வந்து எங்கே தீ பிடிச்சதோ அங்கே போய் அணைப்பாங்க, அது மாதிரி ஆகிடும். ஸோ இஃப் யுவர் ஒர்க் பிளேஸ் ஹேஸ் ஏ டெஃபினிஷன் ஆஃப் ஒர்க் வித் ஏ செட் ரிவ்யூ மெக்கானிசம், வேலையை முதல்ல அலோகேட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில், இட் மே பி எ டே, இட் மே பி அ வீக், இட் மே பி எ ஃபோர்ட்நைட், இட் மே பி எ மந்த் ஆல்சோ. மாதம் ஒரு தடவையாவது நீங்கள் ரிவ்யூ பண்ணலான்னா, நீங்கள் எப்பேற்பட்ட எஸ்ஓபி செட் பண்ணி வச்சிங்கனாலும் அது ஃபெயில் ஆகும், பின்னாடி உங்களுக்கு அது தொந்தரவாக வந்து முடியும். ஸோ ஒர்க்கில் வந்து கிளாரிட்டி ஆஃப் ஒர்க் அண்ட் ரிவ்யூ மெக்கானிசம், ஹவு ஃப்ரீக்வெண்ட் யூ ரிவ்யூ, இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது
உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் வளரணும். இப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய சிஎஸ் வந்து இங்கே ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு கிளைண்ட் லோடோடு இருக்காங்க. அவ்வளோ ஃபைல்ஸ் எங்கிட்ட இருக்குது, இது போதும் நீ புது கிளைண்ட் வேண்டான்ற அளவுக்கு சிஎஸ் இருக்காங்க. நிறைய சிஎஸ் வந்து கிளைண்ட் இல்லாமல் சிரமப்பட்டுட்டு இருக்காங்க. இல்லை குட்டி குட்டி கிளைண்ட்டு, அவங்களுக்கு ஃபைல் சரியில்லை, ஃபீஸ் தர மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி நான் சமகாலத்தில் ரெண்டையும் தான் பார்க்குறேன். நீங்கள் ஷைன் ஆகணும்னா, இது வந்து ஐ எம் நாட் டேக்ஸ் எக்ஸ்பர்ட்டு, நான் ஆடிட் எக்ஸ்பர்ட்டெல்லாம் இல்லை. என்னோடய அகாடமிக் சிவில் இன்ஜினியரிங், நான் பண்ணுறது டெக்ஸ்டைல் தொழில். ஆனால் ஒரு நிர்வாகம் எப்படி பண்ணணும்னு கட்டாயம் தெரியும். உங்கள் ஆஃபீஸோ உங்கள் ப்ரொஃபஷனோ நீங்கள் ஷைன் ஆகணும்னா உங்களோட நல்லவங்கள் இருக்கணுமா, உங்களோட திறமசாலிகள் இருக்கணுமா? என்ன சொல்லுவீங்க? இது ஓப்பன் கொஷின். உங்கள்கிட்ட நல்ல ஸ்டாஃப்ஸ் வேணுமா, திறமசாலி ஸ்டாஃப் வேணுமா? ரெண்டும் சேர்ந்துங்கிறது இட் டஸ் நாட் கோ எக்ஸிஸ்ட், அது புரிஞ்சுக்கணும். இது ரெண்டும் சேர்ந்து ரேரஸ்ட்டு ரேரு. நீங்கள் வந்து ஒரு 100 பேர் பார்த்தீங்கன்னா 5 பேர் அப்படி இருப்பாங்க, நல்லவன் திறமசாலின்றது. இதுக்கு ஒரு கதை சொல்கிறேன். இது நிஜமாக நடந்த கதை, நம்ம ஊரில் நடந்த கதை. ஒரு 2 வருஷம் முன்னாடி என்னோட நண்பர் ஆஃபீஸ் வந்திருந்தார். ஒரு திருப்பூரில் ஒரு வெரி பிக் க்ரைம் இன்வெஸ்டிகேஷன், பெரிய சென்சிட்டிவ் இஷ்யூ ஆயிடுச்சு. அப்போது ஒரு பிரேக்குக்காக எந்த நேரம் இதவே போட்டும் மண்டை உடைச்சிட்டு வந்த ஒரு சேஞ்சுக்காக ஃபோன் பண்ணார். எங்கே இருக்கீங்கன்னு? ஆஃபீஸில் இருக்கேன்னு. ஒரு டீ சாப்பிட வரேன்னார். வாங்க சார்ன்னு சொல்லிட்டு ஒரு கேஷுவலான உரையாடல். அப்போது நான் அவரை கேட்டேன், எனக்கு ஒரு 25 வருஷமாக இந்த காவல்துறையில் நிறைய நண்பர்கள், ஐபிஎஸ்சில் நிறைய நண்பர்கள், உங்கள் இன்கம் டேக்ஸ்லேயும் நிறைய ஐஆர்எஸ் நண்பர்கள், ஐஏஎஸ்லேயும் நிறையா இருக்காங்க. அப்போ நான் கேட்டேன் அவர்கிட்ட, சார் இந்த பர்டிகுலர் கேஸில் ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, இதில் இந்த இன்ஸ்பெக்டர் போட்டிருக்கீங்க, இவர் பயங்கரமான கரப்ட்டு, பேர் ரொம்ப டேமேஜாகி கெட்டு போயிருக்கிற அதிகாரிகளை ஸ்பெஷல் டீமில் போட்டிருக்கீங்க, அதுக்கு பதிலாக இந்த நல்ல ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருக்காங்க, இவங்கள போட்டிருக்கலாமில்லன்னு கேட்டேன். ரொம்ப முக்கியமான விஷயம், எனக்கு வந்து ஒரு வாழ்க்கை பாடம் அன்றைக்கி கிடைச்சது. நல்லவங்களுக்கும் திறமசாலிக்கும் என்ன வித்தியாசங்கிறதுக்கு வரேன். அவர் சொன்னார், என்னோட ரோல் வந்து நல்லவங்களாம் ஆஃபீஸில் வச்சு காமிக்கிறது இல்லை, அதுக்கு வந்து கோயிலில் பஞ்சாமிர்தம் விற்கிறதுக்கு தான் லாக்கி. போலீஸ்னால் என்ன? I have to detect cases within shortest time frame. எனக்கு மக்களெல்லாம் நிம்மதியாக தூங்கணும், சுபிட்சமாக இருக்கணுங்கிறது எனக்கு கொடுக்கப்பட்ட ரோல். நீங்கள் சொல்கிற நல்ல அதிகாரிகள் ரொம்ப க்ளீன் ஷேவு, டிசிப்ளினாக இருப்பாங்க, திருநீர் வச்சுருப்பாங்க, பக்தியாக இருப்பாங்க, கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க, அடியோதையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. தேர் ஆல் வெரி டூ குட் ஸ்வீட் ஆஃபீஸர்ஸ். எனக்கு கேஸ் டிடெக்ட் ஆகணும்னா நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல். எனக்கு ரவுடியோட ஃபுட் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும். திருடன் எப்படி பின் வாசல் வழியாக எகிரி குதிச்சு வருவானோ அப்படி குதிக்கிற ஆஃபீஸர் எனக்கு வேணும், அவனால் தான் எதை டிடெக்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு கேஸை சொன்னார். இந்த கேஸும் ரொம்ப பிரபலமான கேஸ், தமிழ்நாட்டில் ரொம்ப பிரபலமான கேஸு. நான் பேர் சொல்லலை. ஒரு விவிஐபி வீட்டில் பெரிய தொகை திருட்டு போயிடுச்சு. இது சென்சிட்டிவ் கேஸ். இந்த ரிவ்யூ மீட் வந்து தினம் நைட்டு 10 மணிக்கு ஆரம்பித்து 12 மணி வரைக்கும் நடத்துவார். இது ஒரு மாதம் 2 மாதம் போச்சு. 2 மாதம் போனோன்னே வந்து இந்த ஆஃபீஸருக்கெல்லாம் பயங்கரமான டார்ச்சர் ஆகிடுச்சு. தினம் 10 மணி 10:30 மணிக்கு போனால் தினம் 1 மணி வரைக்கும் திட்டு வாங்க வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து அந்த சீஃபை மாற்றினாங்க. இவன் வேண்டாம், இவன் 2 மாதம் டிடெக்ட் பண்ண முடியல, நீ பாருன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட் அவர் தான் ஹீரோ. அவர் வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் டீமில் இருந்த இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையும் கூப்பிட்டு காலையில் மீட்டிங் போட்டு, நீ 2 மாதமாக இந்த வழக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணேன்னு சொல்லி எல்லாம் கேட்டு டைரி எல்லாம் பார்த்துட்டு சரின்னு சொல்லிவிட்டு அடுத்த 2வது நாள் மொத்த டீமையும் மாற்றினார். மாற்றிட்டு எல்லாம் இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து யாரெல்லாம் லஞ்சம் வாங்குறவனோ, யாரெல்லாம் தண்ணி போடுற இன்ஸ்பெக்டரோ, இந்த மாதிரி ஒரு டீமை கொண்டு வந்து போட்டார். அடுத்த நாள் ரிவ்யூ மீட்டில் அதே நைட்டு 10 மணிக்கு, ஏன்பா ஆல்ரெடி நல்ல ஐயோ போட்டே வந்து சால்வ் ஆகாத கேஸு, நீ வந்து இப்போ போட்டிருக்கிறவன் பூரா முரட்டு பயில, இவனுக்கு வந்து ஒருத்த மேலேயும் 2 மெமோ வாங்கியிருக்கானுங்க, இவனுங்களை வச்சு எப்படி நீ டிடெக்ட் பண்ணுவேன்? சார் எனக்கு 1 வாரம் டைம் கொடுங்க சார், ப்ளீஸ் கிவ் மீ ஃப்ரீடம் ஜஸ்ட் ஃபார் 7 days. நீங்கள் 2 மாதம் கொடுத்தீங்க மற்றவங்களுக்கு, எனக்கு 7 நாள் கொடுங்க. சரி, இவர் எப்படி டிடெக்ட் பண்ணாருன்னா, அந்த ஏரியாவில் வந்து இருக்கிற ரவுடிஸ் லிஸ்டெல்லாம் எடுத்து அதில் யாரெல்லாம் ஆல்ரெடி ஸ்க்ரீன் பண்ணாங்கன்னு பார்த்தார். அடுத்தது அவர் அந்த ஏரியாவில் ரெட் லைட் ஏரியா யார், ப்ராஸ்டியூஷன் ராக்கெட் யார் பார்த்து அதில் ஒரு 2 பேரை செலக்ட் பண்ணி நைட்டு சக்கையாக ஒரு லேடியை, இவங்களுக்கு ஏதோ ஒரு சஸ்பெக்ட் அடி துவச்சம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு சந்தேகம்,
ஒரு செட் ஆஃப் பீப்புள் தான் அக்யூஸ்டு, ஆனால் அவனை பிரேக் பண்ணணுன்னா இந்த ப்ராஸ்டிடியூட் அடித்தா வரும்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை அட்டி நைட்டு 1 மணிக்கு வந்து அவள் அவ்வளோ அப்யூஸ் பண்ணி கெட்ட வார்த்தை திட்டிட்டு போகும்போது அந்த இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு இங்கே வான்னு கூப்பிட்டு 10,000 ரூபா பணமும் ஒரு பாட்டில் விஸ்கியும் கொடுத்து தான் அந்த லேடி வந்து நைட் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் அடித்தப்போ சொல்லாத உண்மையை அவ்வளோ அடி வாங்கினதுக்கப்புறம் 10,000 ரூபா பணமும் விஸ்கி பாட்டிலும் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 10 ஸ்டெப் நடந்து போயிட்டு திரும்பி பார்த்து அந்த இன்ஸ்பெக்டரை கொஞ்சம் இங்கே வா அப்படின்னுச்சான். வாங்கலாம் இல்லை, இங்கே வா நீ அப்படின்ச்சான். இந்த இன்ஸ்பெக்டர் 10 ஸ்டெப் போயிருக்கார். என்னை அடித்து துவைச்சம் பண்ணிட்ட, ஆனால் நீ நல்லவன், எனக்கு இப்போ ஒரு பாட்டில் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு சொல்கிறேன், எதுக்காக உதச்சியோ உனக்கு சொல்கிறேன், இவன் தான் இந்த கேஸ் பண்ணவன், இவன் தான் பார்ட்னர், இதுதான் மோடஸ் ஆப்பரண்டி, இப்படி தான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்லிட்டா. அடுத்து 24 மணி நேரத்தில் அக்யூஸ்டு செக்யூர்டு, மணி ரெக்கவர்டு, ஜுவல் ரெக்கவர்டு, எல்லாம் ரெக்கவர்டு. இவர் காலையிலேயே ரிப்போர்ட் பண்ணிட்டார் 8 மணிக்கு. சார் முடிஞ்சு போச்சு, இன்றைக்கி ஈவினிங்குள்ளே ஆளை தூக்கிடுவேன்னு சொல்லிட்டு ஸ்கெட்சு போட்டேன், ஆளை தூக்கிடுவேன். அன்றைக்கி ஈவினிங்குள்ளே தூக்கியாச்சு. அடுத்த நாள் காலையில் இவர் 8 மணிக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டார். சார் எல்லாம் செக்யூர்டு, எங்கே வச்சிருக்கிற ஆளை? சார் இந்த ஸ்டேஷனில் வச்சுருக்கேன். ஸ்டேஷனில் வச்சிருக்காத, அவனை வந்து கெஸ்ட் ஹவுஸில் கொண்டு போய் கஸ்டடி போட்டு வச்சிரு, நான் சொல்ல வரைக்கும் வெளியே நியூஸ் சொல்லாத. அன்றைக்கி ஈவினிங் வந்து ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணிவிட்டு யாருக்கும் எதுக்காக ப்ரெஸ் மீட் தெரியாது. ஸோ எல்லோரும் இவரை கேட்குறாங்க, என்னடா நீ அதை கேஸ் பிரேக் பண்ணிட்டியா, எதுக்காக ப்ரெஸ் மீட்னு. அப்புறம் மேலே இந்த மாதிரி டயஸில் உட்காந்துட்டு நீங்கள் வான்னு சொல்லிட்டு பிரேக் ஓப்பன் த நியூஸ்ன்னு சொன்னாராம். ப்ரெஸ் முன்னாடி ஒரு 2 மாதமாக சவாலாக இருந்த கேஸை எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணோம், எப்படி பிரேக் பண்ணோம், எப்படி ஆளை செக்யூர் பண்ணோம், எத்தனை பேர் இன்வால்வ்டு, எவ்வளோ ரெக்கவரி, எல்லாத்தையும் இவர் தான் ப்ரெஸ்ஸுக்கு ப்ரீஃப் பண்ணுறாரு. அப்புறம் முடிஞ்சு போச்சு, கேஸ் நல்லபடியாக சக்சீட் ஆகி கவர்மெண்ட்டுக்கு நல்ல பேர். இந்த கதையை சொல்லிட்டு அவர் கேட்டார், இப்போ சொல்லுங்கள் சிவராம், நல்லவன் வேணுமா திறமசாலி வேணுமான்னு. நீங்கள் சொன்னீங்கல்ல, ரொம்ப கெட்டிக்கார், ரொம்ப புத்திசாலி, நல்லவன். அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், இது இப்படியே என்னோட பிஸ்னஸோட பொருத்தி போனேன். பார்த்தேன் ஒரு டாஸ்க் கொடுக்குறோம், ஏன்பா நாளைக்கு சாயந்தரம் வந்து இந்த ப்ரொவிஷனல் பேலன்ஸ் ஷீட் முடிச்சிடணும்ப்பா, தயவு செஞ்சு சொல்லாத, நான் பேங்க்குக்கு சொல்லிட்டேன், இதை முடிச்சு கொடுக்கணும்ட்டு. நாளைக்கு சாயந்தரம் கொடுத்தனா நம்பால் அடுத்த நாள் காலையில் டெக்ஸ்ட் பண்ணுறாரு, சார் எஸ் மை ஒய்ஃப் இஸ் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், ஐ ரிக்வெஸ்ட் யூ எ டே லீவ். சரி பாவம் விட்டாச்சு. நல்லா கவனித்து பார்த்தேன். அடுத்த ஒரு 3 மாதத்தில் எப்பெல்லாம் டாஸ்க்கு கொடுக்குறோமோ அப்போல்லாம் ஒரு எமோஷன் கொண்டு வருவார், ஒரு எக்ஸ்கியூஸ் கொண்டு வருவார். சார் நான் இன்றைக்கி முடிச்சிடலாம் சார், பார்த்தேன் இன்றைக்கி 3 பேர் லீவ் போட்டாங்க சார். அப்போ ஒரு நிறுவனம் வளரணும்னா, ஒரு ஆஃபீஸ் வளரணும்னா, ஒரு பணி ஜெயிக்கணும்னா, உங்களுக்கு நல்ல பேர் வேணும்னா, உங்களுக்கு நல்லவங்க இருந்து பிரயோஜனமே இல்லைங்க. வல்லவன் வேணும், திறமசாலி வேணும். பட் அந்த வல்லவன் திறமசாலிகிட்ட சில துர்குணங்கள் இருக்கக்கூடும். நான் இருக்குன்னு சொல்லலை, இருக்கக்கூடும். நமக்கு அதை தாண்டி நமக்கு காரியம் ஜெயிக்குதான்னு பார்த்தா அங்கே தான் வந்து நம்ம வெற்றி நிர்ணயமாகுது. அதனால் நீங்கள் உங்கள் ஒர்க் லைஃப் பேலன்ஸு சூப்பராக போகணுன்னா உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற டீம் சூப்பராக அமைச்சிட்டால் ஒழிய உங்கள் நிம்மதி உங்கள் கூட இருக்கிற அசோசியேட், உங்கள் கூட இருக்கிற சபார்டினேட்னால் நிர்ணயமாகுது. அதனால் இந்த ஸ்டோரிக்கு அப்புறம் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். இதை சொன்னோன்னே ஜென்டில்மேன் கீப் எமோஷன்ஸ் அசைட். சொன்ன நேரத்தில் டாஸ்க்கு முடிக்கலையா, இது கடைசி வார்னிங். அடுத்த தடவை இந்த கதையை சொல்லிட்டு வரதா இருந்தால் நீ கிளம்பு, வேற ஆளை வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு பிளண்ட்டாக முகத்தில் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். சிஸ்டம் தெளிவாகி போச்சு. இதை சொல்கிறேன்னா ஐயோ இவர் போயிட்டு அடுத்தது நம்ம எப்படி ஆஃபீஸ் ரன் பண்ணுவோங்கிற பயம் இருந்தால் நீங்கள் ஜென்மத்துக்கு உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் ஜெயிக்க முடியாது. ஸோ அந்த கட்ஸ் வேணும். இனி ஒருத்தன் பிறந்து வர போகிறதில்ல, இருக்கிற ஒருத்தர் தான் நம்ம வந்து அசோசியேட்டாவோ அசிஸ்டண்ட்டாவோ பிடிக்கணும்னா அந்த இடத்துல உங்களுக்கு டிட்டர்மினேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் அழகாக ஒர்க்லேயும் ஜெயிக்கலாம், லைஃப்லேயும் ஜெயிக்கலாம். ஸோ இது ஒரு டேக்அவே. எல்லாருக்கும் 3 பொறுப்பு இருக்குது. முதல்ல ஃபேமிலி, அப்புறம் ப்ரொஃபஷன், அப்புறம் சொசைட்டி. நம்மள அநேகம் பேர் வந்து முதல் 2 சூப்பராக பண்ணிடுறோம், ஃபேமிலியும் ப்ரொஃபஷனையும் நீட்டாக பண்ணிடுறோம், பிரச்சனை இல்லை. ஸோ சோஷியல் ஒர்க், சொசைட்டி எதுக்காக சோஷியல் ஒர்க் பண்ணணும், வை ஷுட் வி டூ? இதில் சில பிரபல நடிகர்கள் கேட்குறாங்க, நான் ஏன் வருமான வரியை சரியான நேரத்துக்கு கட்டிட்டேன், இட்ஸ் கவர்மெண்ட் ஜாப், லெட் கவர்மெண்ட் டூ த ஜாப், வை ஷுட் ஐ கோ அண்ட் டூ சோஷியல் ஒர்க்? அது தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் உங்கள் வரியை அரசாங்கத்துக்கு கட்டி அது சென்ட்ரல் பூலுக்கு போய் அது வந்து ப்ரோரேட்டாவில் பிரிஞ்சு இந்தியாவிலேயே பின்தங்கிய ஸ்டேட்டு பீகாரும் சத்தீஸ்கரும் அங்கே போய் செலவாகி முடிச்சு திருப்ப மிச்சம் இருக்கிற ஃபண்டு தான் தமிழ்நாடு மாதிரி வளர்ந்த மாநிலங்களுக்கு வந்து அப்புறம் இதில் திருப்பூருக்கு எப்போ பணம் வந்து எப்போ சோஷியல் ஒர்க் பண்ணுறது, அதுக்கு தான் வந்து என்ஜிஓஸ், அதுக்கு தான் சிஎஸ்ஆர் ஃபண்டு, அதுக்கு தான் 8EG எக்ஸம்ஷன், இத்தனை எல்லாம் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் சரியாக பண்ணிட்டீங்கன்னா
அந்த முதல் 2 கடமைகளை சரியாக பண்ணிட்டா 3வது கடமை கட்டாயம் நமக்காக காத்திருக்கு. நம்ம எல்லாருமே இந்த சொசைட்டியோட அனுகிரகத்தால், இந்த சொசைட்டினால தான் நம்ம இன்றைக்கி படித்து இன்றைக்கி நீங்கள் சிஏ பண்ணி இன்றைக்கி முன்னுக்கு வந்திருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கும் சிஏ பாஸ் பண்ணுறதில்ல மோர் தென் 50% வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க. அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுங்கிறது என்ன, இட்ஸ் பில்ட் பை த சொசைட்டி. அப்போ நம்மளோட நன்றி விசுவாசம், நம்மளோட கிராட்டிடியூட், வி ஷுட் கிவ் பேக் டு சொசைட்டி இல்லையா? அதனால் அந்த சொசைட்டி 3வது ரோல், இட் மே பி எனி கைண்ட் ஆஃப் சோஷியல் ஒர்க். தெருவில் ஒருத்தருக்கு உதவுறதுலேருந்து, பகுதியில் இருக்கிற அரசு பள்ளிக்கு ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுறதுலேருந்து, இல்லை உங்கள் பகுதியில் லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப்பில் மெம்பர் ஆகி ஏதோ ஒரு சர்வீஸ், இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலில் ஒரு கைங்கரியம், ஒரு சேவை, அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும். அந்த சின்ன தர்ம காரியங்கள் வந்து உங்களோட முதல் 2 ரோல், உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஒர்க், அந்த 2 ரோலில் சில கடினமான சூழ்நிலைகளை காப்பாற்றுறதுக்கு அந்த 3வது நீங்கள் பண்ணுற சோஷியல் ஒர்க்கும் தர்ம காரியங்களும் உங்களுக்கு மிகப்பெரிய அரணாக பலமாக வந்து நிற்கும் அப்படின்றத என் லைஃப்பில் கண்கூட பார்த்துருக்கேன். அதனால் வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த முதல் 2 பணி முடித்த உடனே அந்த 3வது பணி, எனி ஸ்மாலஸ்ட் ஒர்க்கு, சமூக பணி செய்கிறதுக்கு பணம் வேண்டாங்க, மனம் மட்டும்தான் வேணும். அந்த மனம் இருந்துட்டால் மிச்சம் எல்லாமே வந்துடும். இந்த இடத்துல ஒருத்தர் குறிப்பிடணும். நம்ம கோயம்புத்தூர் பக்கத்தில் சூலூரில் கவநகர் கனக சுப்புரத்தனம்னு ஒருத்தர் இருக்கார். எவ்வளோ பேருக்கு தெரியுங்க? ஓகே, ஃபியூவர்ஸ் நோ. கவனகம்னு என்னென்னா, அவர் வந்து அட் எ டைம் 16 ஒர்க்கு பண்ணுவார், 16 வேலையை அட் அ டைம் செய்வார். அப்போ அந்த அளவுக்கு அவரோட பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணி வச்சுருக்கார், டியூன் பண்ணி வச்சுருக்கார். ஸோ 16 வேலை என்னென்னா, பிளாக் போர்டில் 10 டிஜிட்டை 8 டிஜிட்டால் மல்டிப்ளை பண்ணி ரிசல்ட் கேட்க சொல்லி ஒரு கேள்வி எழுதி போட்டிருப்போம். வாய் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம், ஆடியன்ஸ் கேட்குற கொஷனுக்கு நான் ஆன்சர் பண்ணிகிட்ருப்பேன், கண் அங்கே பார்த்துட்ருக்கோம், கை அதுக்கு பதில் எழுதிட்டுருக்கோம். இது நடக்கும்போது பின்னாடி ஒருத்தர் வந்து ரோஜா பூவில் என் முதுகில் 3 தடவை தொடுவார், 2 தடவை தொடுவார். அந்த கவுண்டை மெமரியில் வச்சுருக்கணும். இன்னொன்று எங்கேயோ ஒரு கார்னரில் ஒருத்தர் பெல் அடிச்சிட்ருப்பார். 1 பெல்லா 3 பெல்லா, இது எல்லாத்தையும் அட் அ டைம் இந்த மாதிரி 16 ஆக்டிவிட்டியை ஒன்றா செய்கிறத அப்படியே மெமரியில் வச்சுருந்து செஷன் முடித்தோடனே இந்த 16 பேருக்கு இவர் ஆன்சர் பண்ணணும். முடியுமா? அதெல்லாம் முடியும். நம்ம கொங்கு மண்டலத்தில் இங்கே இருக்கார், கூகுள் பண்ணி பாருங்கள், கவநகர் கனக சுப்புரத்தனம் கூகுள் பண்ணி பாருங்கள். இட்ஸ் ஆல் ஸ்டிமுலேட்டிங் பிரெயின். நீங்கள் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இது 2க்கே சொல்கிறோம். ஒருத்தர் 16 வேலையை பேலன்ஸ் பண்ணுறாருங்க. நம்ம ஊரில் இருக்கார், நம்ம சமகாலத்தில் இருக்கார், வயசாயிடுச்சு, சீக்கிரமாக அதெல்லாம் போய் பிடிச்சிக்கணும். இன்னும் அடுத்த ஜெனரேஷனுக்கு இது இருக்குமா தெரியாது. அதனால் நீங்கள் வந்து இதுக்கு பவுண்ட்ரி லிமிட் எல்லாம் இல்லை, நம்ம மனசு தான் பவுண்ட்ரி. செய்யணும்னு நினச்சா அதுக்கு டிட்டர்மைன் ஆகிட்டிங்கன்னா கட்டாயம் அதெல்லாம் செய்ய முடியும். நான் இங்கே வந்ததுக்கு 2 ரீசன் சொல்லிட்டேன். 3வது காரணம்னு சொன்னேன். என் ப்ரொஃபைலில் அவங்க ரீட் பண்ணும்போது சொன்னாங்க, வெற்றி அப்படின்றது எங்களோட என்ஜிஓ, வனத்துக்குள் திருப்பூர்ன்றது இப்போது ஆன்கோயிங் ப்ராஜெக்ட். வருஷம் ஒரு 3 லட்சம் மரம் வச்சிட்ருக்கோம். 2 to 3 crores இப்போது செலவாயிட்ருக்கு வருஷம். ஆஸ் அன் என்ஜிஓ சிஎஸ்ஆர் ஃபண்டில் தான் வந்து மொபிலைஸ் பண்ணுறோம். ஸோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அசோசியேஷனுக்கு வரணுன்னு எனக்கு அங்கே ஒரு சுயநலம். ரைட்டு, இப்போ வந்து எல்லா ஆடிட்டர்ஸ் இருப்பாங்க. என்னோடய சிஎஸ்ஆர் ரிக்வெஸ்ட்டை வந்து சேர்மன் அண்ட் செக்ரட்டரிகிட்ட வைக்கிறோம். உங்கள் எல்லா மெம்பர்ஸ்க்கு அதை நீங்கள் சர்க்குலேட் பண்ணுங்கள். தோஸ் ஹூ ஆர் வில்லிங் அவங்க வந்து கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணட்டோன்னு சொல்லி அந்த ஒரு கோரிக்கையாகும். இதுக்கு முன்னாடி வந்து வெற்றியில் நாங்கள் பண்ண ஒர்க் பார்த்தா 2004 வந்து நொய்யல் ஆற்றுல குறுக்க வந்து ஒரு டேமேஜ் ஆகிருந்த ஒரு அணைக்கட்டு கட்டணும் 2004. ஸோ நான் பிறந்தது 71. 2004 வந்து ஒரு செக் டேம், பிரீச்சான செக் டேமை நமக்கு நாமே திட்டமில் வந்து கவர்மெண்ட்டில், அப்போ கோயம்புத்தூர் மாவட்டம், நம்ம திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் ஒருங்கிணைந்த கோவை மாவட்டம் நடந்து கோயம்புத்தூர் கலெக்டரேட் அனுமதி வாங்கி ஒரு செக் டேம் கட்டி, அப்புறம் 5 கிலோமீட்டர் வந்து ஆக்கிரமிப்பில் இந்த வாய்க்காலெல்லாம் தூர்வாரி, இந்த ஆண்டிபாளையம் குளம் கரெக்டாக ராயபுரம், இது நேர் அந்த பக்கம் இருக்குது, ஆற்றுக்கு அந்த பக்கம் இருக்குது, 60 ஏக்கர் குளம். அது 84 இந்திரா காந்தி இறந்தப்போ கடைசியாக தண்ணி வந்தது. அப்புறம் ஒரு ஃப்ளாஷ் ஃப்ளட்டில் ஒரு வெள்ளத்தில் அந்த அணைக்கட்டை உடஞ்சி போனது தான் வரலாறு. 2004 வந்து குமரன் காலேஜில் போர் போட்டால் 1200 அடி போர் போட்டால் தண்ணி வராது, ஏன்னா கீழே வாட்டர் டேபிள் 0. இந்த குளம் நிரப்புனதுக்கப்புறம் இன்றைக்கி 30 அடி கிணறு தோணுனா தண்ணி, ஸ்வீட் வாட்டர், ஒரு 5 கிலோமீட்டர் சரௌண்டிங். இது எனக்கு மட்டுமா பிரயோஜனம்?
5 கிலோமீட்டர் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும், ஆடு மாடு பறவை இனம் எல்லாத்துக்கும் பிரயோஜனம். இதுதான் பவர் ஆஃப் சோஷியல் ஒர்க். அடுத்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் 2008 அந்த ஸ்கூல் ஹெச்எம் வந்து 6 டாய்லெட்டுக்கு வந்து டோர்ஸ் வேணும், கதவு உடஞ்சி போச்சு, எனக்கு டோர்ஸ் போட்டு கொடுங்கன்னு சொன்னாங்க. சரி 6 வாஷ்ரூமுக்கு கதவு தானே, நான் இன்ஜினியர் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு என் இன்ஜினியர் அனுப்பிச்சு, தம்பி போய் டோர் ஏதோ கேட்டாங்க ஸ்கூல் ஹெச்எம், போய் பார்த்து போட்டு கொடுத்துட்டுவான்னு. எங்கால் அங்கே போயிட்டு ஃபோன் பண்ணுறாரு, சார் இங்கே டோர் போடலாம், ஒரு சிக்கல். என்னடா தம்பி? சார் இங்கே தண்ணி இல்லை, தண்ணி வராத வாஷ்ரூமுக்கு டோர் போட்டு என்ன சார் யூஸ்? ஹெச்எம்க்கு ஃபோனை கொடுன்னு அவங்ககிட்ட கேட்குறேன், மேடம் என்ன தண்ணி வரலன்னு சொல்கிறாங்க வாஷ்ரூமில், தண்ணி வரலன்னா டோர் போட்டு என்ன சிக்கல்? இல்லை சார் அதை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு சொல்லுங்கள். இல்லை சார் வேறு ஸ்பான்சர் தேடிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் ஒருத்தர்கிட்டயே கேட்டால் கிடைக்காதுன்னு சொல்லி, இல்லை மேடம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் நேரில் வர்றேன். இது ஹெச்எம் வந்து நீங்கள் கல்வி சொல்லி கொடுக்குற இடத்துல இருக்கீங்க, நீங்கள் ஒரு வீடு வீடாக போய் ஸ்பான்சரெல்லாம் கேட்டு அது உங்கள் வேலை இல்லை. ரெண்டாவது அந்த ஸ்பான்சர் கேட்க போகிற இடத்துல உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஏன்னா பிஸ்னஸ் ஆஃபீஸ் என்டர்பிரைஸ் வந்து வேறு மூடில் இருக்கும். யாராவது வந்து உனக்கு வேறு வேலை இல்லையா போமான்னு அசிங்கமாக பேசிட்டா, ஒரு ஆசிரியராக, ஒரு தலைமை ஆசிரியராக உங்களுக்கு நோஸ் கட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். அது ரொம்ப ஒரு பேத்தட்டிக் கண்டிஷன். 700 குழந்தைங்க, ஒரு 6 கிளாஸ் ரூம் தான் இருக்குது, மிச்சம் எல்லாம் மரத்தடி உட்காந்துருக்காங்க. பாதி பேர் வந்து கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு, டாய்லெட் இல்லை. நான் கேட்டேன், இப்படி மேடம் நிறைய பேர் வந்து ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணுங்க இருக்காங்க, எப்படி? சார் அது கஷ்டம் சார், இன்னொரு ஸ்கூலோட வாஷ்ரூம் அங்கே இருக்குது, 1/2 கிலோமீட்டர் தள்ளி, அங்கே போயிட்டு வருவாங்க சார். இல்லைன்னா அந்த பீரியடில் வந்து தண்ணி கம்மியாக குடிப்பாங்க சார்னு, அது வேறு தொந்தரவு வருமே, யூரினரி இன்ஃபெக்ஷன் வருமே சார், எல்லாம் இருக்குது சார். இது ரொம்ப மனசை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. அப்புறம் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லி சென்னை சில்க்ஸ்லேருந்து ஒரு 8 ஏக்கர்ஸ் லேண்டு வாங்கி கொடுத்தாங்க பக்கத்துலேயே. அப்போ எங்கள் ட்ரஸ்ட்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணோம். இதில் என்ன பியூட்டின்னா, ஒரு நாளும் பெரிய திட்டங்களை கையில் காசை வச்சுட்டு நான் செஞ்சதே இல்லை. ஆனால் கனவு மட்டும்தான் வச்சுட்டு செய்வேன். கலாம் ஐயா சொன்ன ட்ரீம் 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 இது மட்டும்தான் இருக்கும். ஒரு 30 ஃப்ரெண்ட்ஸ் அப்ரோச் பண்ணேன். உன் கம்பெனி பேர்லேயோ, உன் ஃபேமிலி பேர்லேயோ, உன் அப்பா அம்மா பேர்லேயோ எனக்கு ஒரு கிளாஸ் ரூம் கட்டி கொடுக்கணும். நான் காசு வாங்க மாட்டேன், மெட்டீரியல்ஸ் மட்டும் நீ பொருளாக வாங்கி கொடுத்துரு. அந்த இரும்புன்னா 3 கடை, சிமெண்ட்டுன்னா 3 கடை, 3 வெண்டர் சொல்கிறேன், உங்கள் சாய்ஸ், ரேட்டெல்லாம் நீ நெகோஷியேட் பண்ணிக்கோ, மெட்டீரியலை பொருளாக வாங்கி கொடுத்துருன்னு சொன்னோம். 30 பேர் கேட்டேன், 24 பேர் இமீடியட்டாக அக்ரி பண்ணிட்டாங்க. ஒரு 2.25 கோடி ரூபா ப்ராஜெக்டை ஒரு 1.5 வருஷம், ஒரு 18 மாதம் அழகாக பியூட்டிஃபுல்லாக முடிஞ்சிச்சு. அந்த 700 குழந்தைங்க மரத்தடி படிச்சுட்டு இருந்த பள்ளி இன்றைக்கி 3600 குழந்தைங்க ஒரு ப்ரைவேட் கான்வென்ட் ஸ்டாண்டர்டில் படிக்கிறாங்க. இதில் வந்து வருஷம் 2 குழந்தைங்க நீட் பாஸ் பண்ணுறாங்க. வருஷம் 13,000 கட்டி டாக்டர் ஆகிட்டு இருக்காங்க. அதில் அந்த 13,000 கட்டுற கூட வசதி இல்லாத குழந்தைகள் இருக்குது. வருஷம் 2 குழந்தைகளை நான் அடாப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு குழந்தை பிடிஎஸ் படிச்சிட்ருக்கு. வாரம் அதுக்கு தேவையான எல்லா உதவியும், இப்போ ஸ்போர்ட்ஸ் ஏதோ ஈவெண்ட்டுக்கு அந்த பொண்ணு சென்னை போயிருக்கா. கிட்டத்தட்ட என் டாக்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன், அதனோட எல்லா தேவைகளும். அதனால் நீங்களும் வளர்ந்து வரும்போது உங்களால் முடிஞ்ச சின்ன சப்போர்ட் அந்த சொசைட்டி உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும்போது நிச்சயமாக நம்மளை சுற்றி ஒரு அருமையான சமுதாயம், சந்தோஷமான மகிழ்ச்சியான சமுதாயம் உருவாகுங்கிற ஒரு நல்ல செய்தியை இங்கே வச்சுட்டு, வள்ளுவர் அன்னைக்கே சொல்லியிருக்காரு, வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனை உயர்வுன்னு. எப்படி வந்து ஒரு குளத்தில் தாமரையும் அல்லியும் அந்த தண்ணி நிறைய இருந்தால் அந்த தண்ணி உயரத்தில் பூ பூக்கும், தண்ணி குறைவாக வெயில் காலத்தில் இருந்தால் அதுவும் கீழே இறங்கி எப்போவுமே அந்த தண்ணீர் மட்டத்தில் பூ இருக்கும். நீங்கள் செய்கிற ப்ரொஃபஷன், வியாபாரம், இது மேலே போகும் கீழே போகும். ஆனால் உங்களோட குணங்கள், உங்களோட கேரக்டர் சரியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து 3 விஷயத்துலையும் வெற்றியாளனாக இருப்பீங்க அப்படிங்கிறது என்னோடய அனுபவம். அதை ஒன்றா வந்து இன்றைக்கி இந்த நல்ல நாளில் இந்த சிஏ டேயில் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிட்டு, உங்களோட குடும்பத்தில் மகிழ்ச்சி, உங்களோட ப்ரொஃபஷ்னல் தொழில் உறவுகளில் மகிழ்ச்சி, உங்களோட சமுதாய பணிகளிலும் வெற்றி வரணும்னு சொல்லி ஆண்டவனை வேண்டிட்டு, இப்படி ஒரு அருமையான வாய்ப்பை எனக்கு இங்கே கொடுத்தவங்க எல்லாருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். ஜெய்ஹிந்த்.